விநாயகர் தேவேந்திரன் கிட்ட கோவமா பேசுறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அக்னி தேவன் சொல்றாரு, மகாதேவர் அமைதியா இருக்காரு அப்படிங்கறதுக்காக அவரை பலவீனமா நினைச்சுக்காத. அவர் நினைச்சு அவர் எங்க வேணாலும் போக முடியும், அவர் யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னதும் என்னால தடுக்க முடியும் திரும்ப விநாயகர் கோவமா சொல்றாரு. மகாதேவர் மகா காலர் அப்படின்னா மகா சக்தியோட எல்லா சக்தியும் என் கையில இப்ப ஆயுதமா இருக்கு, அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத நான் உனக்கு இப்ப நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்தி அவங்க மேல செலுத்த அவங்க எல்லாருமே பின்னாடி நகர்றாங்க. இதை பார்த்துட்டு தேவேந்திரன் சும்மா இருக்க மாட்டாம இது அந்த சக்திக்கான எடுத்துக்காட்டெல்லாம் கிடையாது, யுத்தத்துக்கான அழைப்பு, யுத்தத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆயுதங்களோட தயாராகிறாங்க. சிவன் இதை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல ஆயுதத்தோட வர அக்னி தேவனை தாக்கி கீழே விழுக வச்சுட்டு என்னோட ஆயுதத்து மூலமா எல்லாரையுமே தூக்கி நிறுத்துறாரு. சிரிச்சுக்கிட்டே அக்னி தேவன் கிட்ட என்ன ஆச்சு, இதுதான் உன்னோட சக்தியான்னு கேட்கவும் கோவப்படுற தேவேந்திரன் அவரை தாக்க ரெண்டு பேருக்கு இப்ப சண்டை நடக்குது. தேவேந்திரனை தாக்கி கீழே விழுக வச்சுட்டு அவன் மேல ஏறி மிதிக்க இதை பார்த்துட்டு சிவன் தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்துறாரு. அப்ப விநாயகர் சொல்றாரு, இது உங்களோட முதல் தவறுங்கிறனால மன்னிக்கிறேன், இன்னொரு தடவை இதே மாதிரி செஞ்சீங்கன்னா அதோட விளைவு தெளிவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு சிவன் கோவமா, விநாயகா நீ உன்னோட அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக 1000 தவறு செஞ்சுட்டு இருக்க, உன்னோட அம்மா என்ன உத்தரவு கொடுத்தாங்கிறத நீ புரிஞ்சுக்காம பேசுற, உன்னோட அகங்காரமே நீ செய்யறது சரியில்லைங்கிறது காமிக்குது, இருந்தாலும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் உன்னோட கர்ம வினைதான் அப்படின்னு கோவமா சொல்ல இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தேவேந்திரன் எட்டி உதைக்கிறாரு. பார்வதி இங்க அமைதியா யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க விநாயகர் சிவன் கிட்ட சொல்றாரு, நீதி நேர்மையில எனக்கு தெரியாது, என்ன படைத்தவங்க தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு பரம்பொருள், எனக்கு மகாதேவரை விட என்னோட தாய் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பெரியவங்க. நீங்க எங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, எங்க அம்மாவை நல்லபடியா வச்சு பாத்துக்காம நீங்க கைலாயத்தை விட்டு கிளம்பி அவங்கள மனசு சங்கடப்படுத்திருக்கீங்க, உங்களை மறுபடியும் கைலாயத்துக்குள்ள அனுமதிச்சு அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு கோவமா சொல்ல சிவனு சொல்றாரு, ஆமா நான் கைலாயத்தை விட்டு போனேன், உங்க அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தினேன், ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்க. விநாயகரும் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், உங்களுக்கு காரணங்கள் தான் முக்கியம் உங்க மனைவியை விட, எனக்கு என்னோட தாய் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அம்மாவுடைய கட்டளை நிறைவேற்றேன் அப்படிங்கிறதுக்காக அநியாயங்களை செய்ய வேண்டாம், வினைகளை களையறவனா நீ இருக்கணும், அதனாலதான் உனக்கு விநாயகன் உன்னோட அம்மா பேர் வச்சிருக்கா. முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உன்னோட அகங்காரத்தை நீக்கிட்டு மத்தவங்களை அவமதிக்கிற எண்ணத்தையும் மனசுல இருந்து நீக்கு அப்படின்னு சொல்ல நீங்க தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னோட தாய்க்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நீங்க மீற வைக்கிறீங்க, நீங்க தான் அகங்காரமா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு இங்க என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என்னோட தாய்க்கும் இருக்கு, நாலாபுறங்களும் நீங்க பசுக்களை வளர்க்கறதுனால மகான் ஆயிர முடியாது மகாதேவா அப்படின்னு அவரே எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. இதை கேட்டு கோவப்படுற சிவன், நான் எச்சரிக்கை பண்றேன், தீயவர்களுக்கு இந்த கைலாயத்துல இடம் கிடையாது, உன்னோட அன்னை உனக்கு சக்திகளை கொடுத்துருக்கலாம், ஆனா அகங்காரம் உன்னோட அறிவியை அழிச்சிருச்சு, பெற்ற சக்திகளை தவறான வழியில உபயோகப்படுத்துற, உன்னுடைய அகங்காரத்தை விடலைன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.